நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க் போக வேண்டிய வேலை இருந்தது. என்னோடய ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருந்தேன் ஒரு தடவை. சின்னதாக அந்த பார்ட் வந்து ஒன்று உடஞ்சிருந்தது இல்லையா, அதை வந்து சரி பண்ணதுக்காக கடையில் கொடுத்துருக்கேன். அதனால் வண்டி என்கிட்ட இல்லை. பேங்க் வந்து கொஞ்சம் தூரம், இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டிலேருந்து. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ரொம்ப தூரம் நடந்து வர போக முடியாது வெயில்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறப்போ கூட கிளம்பிட்டேன். என்னை கொண்டு விட்டுருங்க, நான் முடிச்சுட்டு வர்றப்போ கூட நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிட்டேன். அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இங்கே வந்து தென்காசி டு திருநெல்வேலி வந்து இந்த 4-வே 4 வழிச்சாலை வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அதில் இடையில பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாலம், அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற ரயில்வே கேட்டை தாண்டி போகிறதுக்காக ஒரே ஒரு பாலம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகி வேலை முடியவே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ரோடு மாநில அளவில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு அந்த ரோடுவேயில் உள்ள பாலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரயில்வே கேட்டுக்கு அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு மேலே போடுறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க எப்போவுமே. பார்த்திங்கன்னா இதை முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா மேலே, அதாவது ட்ரெயின் அந்த தண்டவாளம் நேர் மேலே உள்ளது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் உள்ள பாலத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டே போட்டுக்கோங்க, ஆனால் அதுக்குரிய வரைபடத்தை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வரைஞ்சி கொடுக்குறதும் அவங்க வேண்டான்னு டெலிட் பண்ணுறதும் இது மாதிரியே நிறையா போய்கிட்டே இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஓகே ஆகி இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டைக்கு போகிற ரயில்வே தண்டவாளம். அடிக்கடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் ட்ரெயின் கம்மி தான், இப்போ நிறையா வண்டியெல்லாம் போகுது. பழனிக்கு அப்புறம் சென்னைக்கெலாம் கூட போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கு அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா. அது இதை மாதிரி ட்ரெயின்லாம் நிறைய கிடக்கிறப்ப நிறைய டிராஃபிக் இருந்தது. சரி, அதில் வந்து ஏற்கனவே இந்த 4 வழிச்சாலைங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலத்துக்கு தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. இப்போ எல்லாம் சேர்ந்து ஓரளவு வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல இவங்க முடிக்கிறதுக்கு. இந்த ஒரு ட்ரெயின் கிடக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. இப்போது திருநெல்வேலி போனாலும் சரி, தென்காசி போனாலும் சரி, தென்காசி திருநெல்வேலி போனால் 1 கிலோமீட்டர் சுற்றி போனோம். அதாவது இந்த ஒரு தண்டவாளத்தை மட்டும் கிடக்கிறதுக்காக 1 கிலோமீட்டர் சுற்றணும். அதே திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வர பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தாண்டியே தான் இருக்கும். 5-6 கிலோமீட்டர் தாண்டி தான் சுற்றி வந்து தான் இந்த பாலத்தை தாண்டி வர முடியும். அவ்வளோ தூரம் இது பண்ணி விட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பைக் மட்டும் இப்போ போகிற மாதிரிக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பைக்கு கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லி. இந்த அளவுக்கு டிராஃபிக்கான ஒரு ஏரியா எங்கள் ஊர் வந்து அவ்வளோ சூப்பராக இப்போ வந்து பாலால் வேலை நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமே இந்த பாலம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பாலத்து மேலே இருந்து ஒரு வீடியோ போடுறேன். நான் பார்த்திங்கன்னா பேங்க் போகிறேன். எனக்கு பேங்க் வந்து 2-3 நாளாகவே போகணும், வேலை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் போகிறதுக்கே பயமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் எப்படி தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் பேங்க்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போனோன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு விட்ருவாங்க. அதில் நம்மளுக்கு பாதிக்கு மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரியாது. அதை வேற எடுத்து ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சது 1-2 ஃபில்லப் பண்ண கொடுத்தோம்னா இதை எழுதுங்க, அதை எழுதுங்க, இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். எப்படா பேங்க் விட்டு வெளியே வருவோன்னு இருக்கும். இன்றைக்கும் அதே சிந்தனையில் தான் போனேன். எப்படா முடிச்சுட்டு வரப்போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூட கொஞ்சம் நில்லுங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலான்னு. அவங்க எனக்கு வேலை இருக்குது, நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சௌந்தர்யான்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு 2-3 வேலை இருந்தது. 3மே பார்த்திங்கன்னா ஃபார்ம் எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. நான் 2 இதில் மிஸ்டேக் பண்ணேன். அவங்க வந்து கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதுமாரி மொபைல்லையுமே ஒரு சின்ன வேலை இருந்தது. அதுவும் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு அது இதே பண்ண முடியலை. அதுவும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரிக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் பேங்க் எத்தனை தடவைனாலும் போயிட்டு வரலாம். பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு. சரி, வர்றப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஏறி வந்துடலான்னு தான் நினச்சேன். நம்ம பஸ் ஏறி கூட இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏறி செல்வநாயகபுரம் இறங்கிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கும் 1 கிலோமீட்டர் தாண்டி நடக்கணும். அப்புறம் செல்வநாயகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கும் தூரமாக நடக்க வேண்டியிருக்கும். அதனால் பார்த்தேன், சரி இனிமேல் இந்த பஸ்ஸுக்காக காற்று கடந்து போகிறங்காட்டியும் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும், நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்தே வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் வந்து ஒருத்தங்க வித்துட்டு இருந்தாங்க. சரி வெள்ளரிக்காய் தான் இருக்கும் அப்படின்ட்டு வாங்கலான்னு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய பழமாக இருக்குது, 100 ரூபா தாமா வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், கண்டிப்பாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவங்க ஊடே ஒரு குட்டி பழத்தை வச்சுருந்தாங்க. இந்த பழமும் பார்த்தீங்கன்னா தானாக வெடிச்ச மணிக்கு இல்லை, அப்படியே கத்தி வச்சு கீறி வச்ச மணிக்கு இருந்தது. சரி பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெள்ளரி பழம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி இதை சீனி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். எனக்கு இது சீனி போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு கொடுத்தேன், அவங்க சீனி போட்டுனால அவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஜூஸாக அடித்து கொடுத்தாச்சு. நான் மட்டும் சீனி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி நிறைய வீடியோஸ்லாம் இந்த நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி கூடன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா ஆனால் நமக்கு செட் ஆகவே இல்லை. நமக்கு சீனியும் வெள்ளரி பழமும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்படியே சாப்பிட்டேன்.
எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வயல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளரி செடியெல்லாம் போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் வந்து நல்ல பெரிய பெரிய பழமாக வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. பழம் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸாக பெருசாக இருக்கும். தூக்கிட்டே வர முடியாது. அங்கேருந்தே உடச்சி ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள உள்ள தூக்கி வச்சு தான் கொண்டு வருவோம். அந்தளவுக்கு பெரிய பெரிய சைஸாக இருக்கும். பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு மாணிக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பழம் வாங்கிட்டு அந்த ஒரு பழம் நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தாலே நம்ம ஃபேமிலியெல்லாம் சாப்பிட முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு பழம் இருந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிக்கு நிறைய பழம் கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட அந்த வயலும் இல்லை, வெள்ளரி பழமும் கிடைக்கிறது இல்லை. கடையில் வாங்கினாலும் இந்த மாணிக்கு தான் இருக்குது. நேற்று கூட ஒரு கடையில் கேட்டேன், பழம் பார்த்தீங்கன்னா வெடிக்கவே இல்லை, ஆனால் இது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம இதை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம்னு சொல்லி இன்றைக்கி ஆசையாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வெள்ளரி பழம் வந்து சீனி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றவங்க சொல்லலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஆனால் சீனி டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வராது. சூப்பராக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவர் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு ஜூஸும் போட்டு கொடுத்துட்டேன். இந்த வெள்ளரி விதையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி நம்ம தோட்டத்தில் போட்டு பார்க்கலாம் வரலான்னு சொல்லிட்டு எடுத்தும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.